கர்த்தர் யாரையும் மறக்கவில்லை. ஒரு பெயர் கூட முன்பே எழுதப்பட்டிருந்தது. பின்யாமின் வீரர்கள் நட்சத்திரங்களில் எழுதப்பட்டிருந்தார்கள். எதுவும் வாழக்கூடாத இடத்தில் ஒரு கொடியானது பாறைகளை துளைத்து வளர்ந்தது. ஏனென்றால் கர்த்தர் தம் வாக்கை ஒருபோதும் மறக்கவில்லை. ஒரு குழந்தை அண்ணாந்து பார்த்தது. இன்னுமே பிறக்காத ஒரு வெற்றியாளனை கண்டது. அந்த கிரீடம் இருளில் காத்திருந்தது. அதுபோலவே நியாய தீர்ப்பும் காத்திருந்தது. இந்த திறவுகோல் அதை பிடித்திருக்கும் மனிதனை விட பழமையானது. சில அழைப்புகள் ஒரு தலைமுறைகளையும் கடந்து நிற்கின்றன. அவர் கண்ணீருடன் பெயர்களை எழுதினார். ஏனென்றால் கர்த்தர் தம் நியாயத்தை செய்ய வேண்டியவைகளையும் பதிவு செய்கிறார். சாவுலின் கவசம் ஒரு அந்நிய கோவிலில் தொங்கவிட்டிருந்தது. கீழ்ப்படியாமை ஒருபோதும் அமைதியாக முடியாது. அது ஒரு நினைவு சின்னமாக மாறும். கர்த்தர் ஒருபோதும் மறக்காத பெயர்களை நீங்கள் கண்டீர்கள். பாறைகளை உடைத்து வளர்ந்த கொடி, இருளில் காத்திருந்த கிரீடம், மனிதனை விட பழமையான திறவுகோல் மற்றும் எச்சரிக்கையாக மாறின கவசம். இப்போதே நீங்கள் வாசியுங்கள். 1 நாளாகமம் 7, 8, 9, 10.